கிட்டத்தட்ட ஒரு 30 அடி வருமா? 20 அடி வருமா? 20-25 அடி வரும். இது அந்த சிலை. ஹாய் ஹாய் சார். சார் யூ ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. நாங்கள் இதை குடிக்க போகிறோம். எங்களுக்கு இந்த 3 பேருக்கு வந்துட்டு அப்படியே பைக் அப்படியே புதஞ்சு போயிடுச்சு. அப்போ வணக்கம், நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் சொல்லக்கலை. நான் சுரேகா. நான் ஜேம்ஸ். ஓகே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா அங்க நிக்கிறோம். நாங்கள் வந்து மணக்காடுல தான் நிக்கிறோம். மணக்காடு பகுதியில் நின்று அங்கால சமையல் நடந்து கொண்டிருக்கு. அதை விட்டுட்டு இப்போ நாங்கள் புதிதாக வேறு இடத்துக்கு போகிறோம். வீடியோ மணக்காடுகளை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காடுன்றாலே எங்களை பக்கத்தில் கடல் இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் எங்கேயுமே ஒரு கிறிஸ்டியன் சர்ச் ஒன்று இருக்கிறது தானே. அப்போ அதே மாதிரி ஒரு சர்ச் ஒன்று இங்கே இருக்குது. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை சர்ச்சை உங்களுக்கு காட்டுவோம். மற்றது அதில் பெரிய ஒரு சிலை ஒன்றும் வச்சிருக்கணும். அந்த சிலையை பார்த்தாலே அது கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரத்துக்கிட்ட அந்த சிலையை ஒன்று செய்து வச்சிருக்கணும். அந்த இயேசுவோட உருவம் ஒன்று செய்து வச்சிருக்கணும். அந்த சிலை வந்து ஒரு எந்த நாட்டில் இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேனோ அந்த சிலை. அதுக்கு அமெரிக்காவில் நாங்கள் நிற்கிறோம். அப்போ மணக்காடு அப்போ இந்த குட்டி அமெரிக்காவில் நின்று அந்த சிலையை பார்க்க போகிறோம். அப்போ போவோம். உண்மையா இன்றைக்கு நடந்து விதைக்கு நல்லா கடை காத்து கடை இடமும் நல்லா இருக்கு. பச்சை பசேன்னு புல்லு நிலத்தை பார்த்தாலே ஆசையாக கிடையாது. காற்று வந்து படைக்குள்ள நல்லா இருக்கேன்னு. அதுவும் இந்த சவுக்கம் காற்றுன்னு சொன்னாலே இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சவுக்கம் காடு தான். ஆனால் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு சவுக்கு எடுக்கிறதுக்கு சரியாக கஷ்டப்படுவோம். ஆனால் இதை பார்க்கக்குள்ளங்களுக்கு சரியான ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறத நாங்கள் வழியில் வெட்டி கொண்டு போயிடல. அது கொண்டு போனோம்னு சொன்னால் பெரிய ஒரு கேஸாக போயிடும். அப்போ நாங்கள் இதில் கொண்டு போயிடல. ஆனால் உண்மையில் அதை பார்க்கக்குள்ளே இன்றைக்கு தான் நானே ஃபஸ்ட்டாக வந்து இதில் பார்க்குறேன். பார்க்கக்குள்ளே இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு இடங்கள் இருக்கா, அப்படி இயற்கை அழகு இருக்கான்னு சொல்லி தெரியாமல் இருக்கு. ஆளுக்கு அப்படி போவோம் மனம் இல்லாமல் இருந்தால் வீட்டை கட்டி கொண்டு இருந்தால் நிறைய வீடியோக்களை எடுத்து அந்த கிளப்பால் வந்த உள்ள என்ன சொல்றாங்க. அதோட இந்த காடுகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு சம்பளம் கொடுத்து ஆக்களை தண்ணி வச்சு 90ஆம் ஆண்டு கால பகுதியில நீர்ப்பாய்ச்சி தான் இந்த காடுகள் உருவாக்கப்பட்டது. அப்படியான இதுல இந்த காடு முழுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி தான் வளர்த்தெடுக்கப்பட்டது அந்த காடு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அழிகிற நிலையிலே காணப்படுது. தெளிவா விளங்குது இன்னும் தெரியல. நேரில் வந்து பார்க்கல சவுண்டு கேட்கக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த சவுக்கு மரத்தை பாருங்க, உண்மையில ஒரு பெரிய ஒரு சவுக்கு மரம் தான். இந்த காற்றுக்கு அந்த சத்தம் உங்களுக்கு லைட்டாக தான் கேட்குமான்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சவுக்கு மரம் மட்டும் சொல்லி. உண்மையிலே இந்த இயற்கையை பார்க்கவே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கடல். அங்கால பக்கத்தில் இதுக்கு அங்கால அப்படியே கடல். நாங்கள் சில நேரம் அங்காலையும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. கடலுக்கும் போய் ஒரு ஸ்விம்மிங்கோட செய்ய இருக்குது. இப்படி ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படியே முழுக்க சவுக்கம் காடு தான். தம்பி இப்போ நீங்கள் மட்டக்களப்பிலேருந்து வந்திருக்கிறீங்க. அந்த இடத்துல இப்படியான இயற்கை வளங்கள் உண்மையாக அங்கே இப்படி இதில் இருக்குது. ஆனால் எங்கேத்திய மாதிரி இந்த காற்று இப்படியான ஒரு இதில் இல்லை. அங்கே இல்லை, கொஞ்சம் பரந்த வெளியாக இருக்குது. உண்மையாக கடலை அண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு இயற்கை அழகு என்றது கொஞ்சம் குறைவு தான். கடலை அண்டி சவுக்கு மரங்கள் நடப்பட்ட இடங்கள்ன்றது கொஞ்சம் குறைவான சூழ்நிலை இருக்கு. ஆனால் இது மிகவும் அழகான ஒரு இடமாக காட்சி அளிக்குது. பாருங்க, இந்த அடிக்கிற வெயிலுக்கும் இந்த காற்றுக்கும் இந்த வெயில் வெப்பம் நமக்கு தெரியல. இப்ப நாங்க நின்று கதைக்கிறதே வெயிலுக்குலாம். ஆனா எங்களுக்கு அப்படி காட்டல.
அது என்ன காரணம்னா காற்று வீசிக்கணும். காற்று வீசுது. கூடிட்டு இயற்கையாய் வர காற்றுல ஒரு தனி விசேஷம் ஒன்று இருக்கு. நாங்க அப்படித்தான் ஏசில இருந்தால் கூட ஃபேன்ல இருந்தாலும் கூட இந்த இயற்கையில இருந்த ஒரு காற்று ஒன்று வருது. அதுதான் எங்களுக்கு உண்மையான ஒரு சுவாசத்தையும் நோயற்றதான ஒரு காரியத்தை எங்களுக்கு தாரதா இருக்கு. ஆனா இப்படியான காதுல வந்துட்டு நாங்களுக்கு வந்து போற நீங்களும் இப்படியான இடங்கள்ல வந்து போனால் நல்லது. எங்களுக்கு மன சந்தோஷமாகவும் இருக்கு. நம்ம பின்னிற டைம்ல எப்படி வந்து இருக்கக்குள்ள நமக்கு இப்போ குடும்பத்தோட விரைக்கல ஒரு மன சந்தோஷமும் ஒரு நிம்மதியாகவும் இருக்கு. கடற்கரையில் இருங்க. அப்போ இப்படியே காய்ச்சி போவோம். அப்படியே நாங்கள் போய் நடந்து போவோம். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் பெரிய வீடுகள் ஏதோ இருந்திருக்கு போல். அப்படி எல்லாம் உடைச்சிட்டாங்களோ இல்லாட்டி இடிஞ்சு விழுந்ததோ தெரியல. இதில் வீடு இந்தியாவில் ஒரு கிணறு இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அப்படியே கூடுதலாகவே பனைமரங்கள்லாம் கூட. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் பனைமரம் தானே. ஃபுல்லாகவே இந்தியாவில் அப்படியே பனைமரம் தான். இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போட் ஒன்று அப்படியே பாவனைக்கு வந்தது இல்லாத நிலையில் காணப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சின்ன பிள்ளைன்ற வழியாக கொண்டு வந்து இதில் விட்டுருக்கேன் போல. கனகாலமாக நிற்குது போல. ஆனால் என்ன மாதிரி இந்த போட்? இந்த போட் பேர் நல்ல ஓட்டத்துக்கெல்லாம் நல்ல போட். தொழில் செய்கிறதுக்கு ஈட்டதான போட். நல்லா ஓடும். ஸ்டார் போட்டுன்றது நல்ல ஓடக்கூடிய போட். தொழிலுக்கும் நல்ல இதானது. தொழில் செய்கிறதுக்கு நல்ல இதாக உகந்தது. நல்லா கொஞ்சம் டெம்பரானது. ஓடலாம், நம்பி போய் வரலாம். அப்படியா? ஸ்டார் போட்டுண்டா என்ன கொஞ்சம் நல்லதோ? நல்லா வேகமாக ஓடக்கூடியது. எந்த இடத்துலையும் தண்ணியை கடந்து போகக்கூடிய தன்மை இதில் இருக்குது. தண்ணியை சும்மா கிழிச்சு கொண்டு போகுமே. குடியளவு போடுற இன்ஜின் பவர்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இன்ஜின் பவராக இருந்தாலும் அதுக்கான ஆக அகலமாக இருந்ததுன்னா தண்ணியை பிரித்து போகிறது கஷ்டம் தானே. இது கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிறதால கொஞ்சம் டக்குனு போகக்கூடியது. கொஞ்சம் நீளமாக இருக்கு. என்ன போட் கொஞ்சம் நீள போட் இல்லை, ஒடுக்கத்தன்மையாக இருக்கிறதால கொஞ்சம் வேகமாகவும் போகும். அதுதானே என்ன இப்போ போட் என்னடான்னா இப்போ இப்படி நம்ம இந்த இப்படி போட்டுகள் என்னென்னா இப்போ நம்ம வேகமாக போகிறதுக்குள்ள அந்த போட்டுகள் வந்து என்ன செய்யுது, உள்ளால அந்த துவாரங்கள் ஏற்படுது அந்த காற்றுக்கு அந்த தண்ணிக்கு வந்து. அப்படியான ஒரு நிலையில் இது வராதா? சில வழியில் என்னென்னு சொன்னாலும் அவங்களை ஒட்டுறவங்க வந்து லோக்கலான வேலையில் செய்கிறது தானே. ஆனால் இதுதான் அப்படியான வேலை செய்ய மாட்டாங்க. இது கொஞ்சம் டெம்பரானது தான். இது கொஞ்சம் டெம்பர். ஆனால் இன்னொரு சில போட்டுகள் இருக்குது, அதுகளில் சும்மா லோக்கலான வேலையில் செய்வாங்க. அதெல்லாம் சில இடங்களில் பார்த்தா கடலில் மூழ்கிச்சு ஆகுறது, அப்படி போட்டுகள் கவுண்டதுன்னு சொல்லி நாங்கள் கேட்கறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த காரணங்கள்லாம். அப்படி போட்டுகளை வெடிப்புகள் ஏற்பட்டு அப்படி நடக்கிறாங்க. அப்படியான சம்பவங்கள் இதில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ப்ளூ ஸ்டார்ன்றது ஒரு பிராண்டட் பிராண்ட் இந்த பிராண்டு நல்ல தரமான நல்ல பிராண்டு. இது நல்ல பிராண்ட் தான். ஓகே, அப்படியே பார்ப்போம் இதில் போய்க்குள்ளே என்னென்ன வித்தியாசமான இதுகள் இருக்கோ நாங்கள் பார்த்து எடுத்துக்கொண்டு போவோம். சரியா? அப்படியே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வெள்ளைக்காராக்கள் கூடுதலாக வாரது தானே. அப்படியே இதில் வந்துட்டு அப்படியே பைக் அப்படியே புதஞ்சு போயிடுச்சு. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று செய்ய போகிறோம். அப்படியே சின்ன ஹெல்ப் ஒன்று செய்ய போகிறோம். ரைட். அப்படியே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெள்ளைக்காரண்டாலே கொஞ்சம் விருப்பம் தானே. அப்போ எங்களுக்கு ஒரு வெள்ளைக்காராக்கள் அம்புடி. ஹாய் ஹாய் சார். சார் யூ ஃப்ரம் Switzerland. Switzerland. What's your name, sir? Peter. பீட்டர். சரி, உண்மையில் எங்களுக்கு இதில் சந்திச்சதில் ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியலில் நிற்கணும். ஹாய், how are you? ஓகே, ரைட். சரி, இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல்காடில் இருக்கிற ஒரு கத்தோலிக் சர்ச்சில் நாங்கள் நிற்கிறோம். அந்த சர்ச்சுக்கு முன் முகப்பில் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த சிலை நல்லா நீட்டாக செய்து வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 அடி வருமா? 20 அடி வருமா? 20-25 அடி வரும். இது அந்த சிலை. இதுக்கு பக்கத்தில் அப்படியே இதுலேயும் ஒரு சுருவம் ஒன்று வச்சிருக்கணும். சிலை என்னும் சொல்லலாம், சுருவம் என்னும் சொல்லலாம். கூடுதலாக கத்தலிக்கில் வந்து இப்படி தானே வைக்கிறது. இது அப்படியே இதில் ஒரு பெரிய ஒரு சுருவம் மட்டும் வச்சுருக்கணும். உண்மையில் பார்க்கவே ஒரு நல்ல அழகாக இருக்குது.
2014ஆம் ஆண்டு அங்கால 12ஆம் மாதம் 26ஆம் தேதி அப்படியே இந்த கட்டப்பட்டிருக்கு இந்த சிலை. அப்படியே எஞ்சால் அப்படியே பார்த்தா அதில் இருக்கும். இதான் இந்த சர்ச் ஒன்று இருக்குது. இதில் இது அந்த சர்ச் இங்கே ப்ரோக்ராம்கள் நடக்கக்குள்ள, திருவிழாக்கள் நடக்கக்குள்ள உண்மையில் இங்கே பார்க்கல. அது அப்படி ஒரு சனம், அப்படி ஒரு நிறைய எல்லா இடத்துலேருந்தும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் இதில் பார்ப்பினோம். இதில் அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதில் ஒரு ஸ்டேஜ் ஒன்று வச்சுருக்கணும். அதில் அப்படியே ஃபுல்லாக இஞ்சால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நிறைய ஆக்கள் இங்கே குடியிருக்கணும். அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே நிறைய ஆக்கள் குடியிருக்கணும். அப்படியே இஞ்சால் ஆக்கள் நிற்கணும். இது அந்த சுருவம் அப்படியே ஏறுங்க. சுருவத்தை அப்படியே நாங்கள் இப்போ ஜெரோமியால் ஏறி பார்க்க போகிறோம். தனக்கு ஏறி பார்க்க விருப்பமாக இருக்கோம். ஆள் இருந்து சரி நாங்களும் ஏறி பார்ப்போம். முறக்க அப்படியே ஃபுல்லாக ஏறி பார்ப்பாங்க. அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே நல்ல ஒரு மாவுள் ஒன்று வச்சு அப்படியே ஃபுல்லாக பதிச்சு செய்திருக்கணும். ஆனால் அந்த கடற்கரை காற்றுகள், கடற்கரை டஸ்ட்டுகளால் இதால் அப்படி இருக்குது. சரி அப்படியே தான் பின்பக்கம், இது அப்படியே பின்பக்கம். நாங்கள் என்னென்னு சொன்னால், இந்த இடமெல்லாம் வந்து 2004ஆம் ஆண்டு பகுதியில் சுனாமியால் தாக்கப்பட்டு பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருந்த இடங்கள். ஆனால் பிறகு மீண்டும் படிப்படியாக தான் முன்னேற்றம் அடைஞ்சு இப்படியான வீட்டு திட்டங்கள் அதெல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு டெவலப் ஆகி வந்திருக்குது. பார்த்தீங்களா, இந்த இப்போ வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸாகவும் அதை ஆக்கிட்டாங்க. நம்ம ஆக்கி சாப்பிட்ற மாதிரி அதுக்குரிய இடங்களும் அதுக்கேற்ற மாதிரி வசதியாக வந்துட்டு அவ்வளோத்துக்கு ஹெல்ப் பண்ணி செய்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த வீடுகள்லாம் அப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குது முன்ன பாவிச்ச இடங்கள் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் சுனாமியில் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுத்து ஜனங்களும் விட காசுகளை கொடுத்து கொஞ்சம் சரியான ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அதோட இப்போ நிறைய இப்போ நாங்கள் பார்க்கறதுக்குள்ள இப்போ வெள்ளக்காரர்கள் எல்லாம் வந்து இந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு போறினோம். மற்ற சிங்கள ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வேணும் இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் சிங்கள ஏரியாவிலேருந்து கூடுதல் ஆக்கள் வாரது வந்து அந்த மணல் காட்டில் சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கு தான் நிறைய பேர் வாரது. அப்போ சரியாக களைச்சி போயிட்டோன்னா அந்த கடைக்கு போவோம். கடைக்கு போய் அதில் எந்த அஞ்சால் ஜெரோமிக்கும் ஜூஸ் வேணுமா, ரொசாயனி சரியாக களைச்சி போயிட்டேன், எனக்கு சோடா வேண்டி தரட்டாமட்டு அழுது கொண்டு இருக்கிறேன். அப்போ அவைகளுக்கு சோடா வேண்டிட்டு குடிச்சிட்டு போவோம். அப்போ இடமெல்லாம் சுற்றி சரியாக களைச்சி போயிட்டேன். நாங்கள் வெயிலும் தானே, காற்று அடித்தாலும் ஆனால் எங்களுக்கு அந்த வேர்வை போகாது, வேர்வை வந்து கொண்டே இருக்கும், களைக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு சோடா எடுத்துனாங்க, அங்கே 2 சோடா எடுத்துருக்கோம். என்ன காரணம் மட்டும் சொன்னால் ரொசாயனி சுரையாக சொல்லிட்டு அவங்களுக்கு சோடா கட்டாயம் பண்ணி பார்க்கறதுக்கு 2 சோடா வேண்டியிருக்கு. வீடு போய் சேரும் மட்டும் இந்த சோடா குடிங்கன்னு சொல்லி வேண்டி கொடுத்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதை குடிக்க போகிறோம். எங்களுக்கு இந்த 3 பேருக்கு இந்த ஒரு சோடா, அதில் தனித்தனி, அதில் அவர் சோடா குடிக்க மாட்டாராம். அப்போ ஆளை நாங்கள் எடுக்க சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம். சரி, அப்போ நாங்கள் இதை குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்வோம். 2 சோடா கொடுத்தும் இதை கேட்குறாங்க. சரி, அப்போ நாங்கள் இதை குடிப்போம். சரியான தண்ணி விட ஒரு நாள் செல்லக்கிளியப்பா கொடுப்போம். களைச்சி போயிட்டேன். நல்ல கூலா இருக்கு. இப்போ இதுலேயே வச்சு குடிக்க. ஆனால் கிக்கோலா நல்லா இருக்கு. ஆனால் கூடுதலாக பெப்சி தான் நானும் வேண்ட போனேன். பெப்சி இல்லை, அப்புறம் கிக்கோலா ஒன்றுனா கிக்கோலா நல்லா இருக்கு. நீங்களே குடிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு புரிங்க கொண்டு வாங்க. என்னடா நாட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் தான் கொஞ்சம் கூட இருக்கு, அதனால சோடாவை குறைக்கிறது நல்லது. அதாவது கமராமேன் வேண்டாம், அவர் வேணாட்டே சொல்லிட்டாரு. சொல்றோம் ஆளுங்க கொஞ்சம் வச்சு கொடுங்க. சரியில்லை, அந்த வேண்டாம் வேண்டாலும்
வேண்டாம் கூப்பிடுறேன் அவரும் வந்து கேமரா பிடிச்சி காலேஜ் சுரையா சோடா கூட குடிக்க மாட்டேன். குடிங்க. சரி அப்போ நாங்களும் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோமே. ஆமாம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காட்டுக்கு வந்த நாங்கள் அதில் ஒரு சேர்ச்சி ஒன்று இருந்தது. சேர்ச்சியை காட்டி நாங்கள் கடற்கரை அப்படியே முக்கியமான இடங்களை முக்கியமானன்னு சொல்ல போனால் சேர்ச்சி மட்டும்தானே. அப்போ நாங்கள் காட்டினாங்க இதோட எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையில் நாங்கள் பண்ண மாதிரி நாங்கள் தனியாக பண்ணல, அதை நாங்கள் உங்களுக்கும் காட்டியிருப்போம். காட்டுங்க. ரைட். அப்போ நாங்கள் பண்ணதை நாங்கள் தனியாக எடுக்காமல் அங்கிலும் பாரு பீட்டர் பர்சன் அதை எடுங்க வீடியோ. அது தேடி வந்தவரை தான் நீங்கள் சுரையா பார்த்து பிடிக்கிறீங்க இப்போ வெள்ளக்காரி மாதிரி தான் வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்கா. உண்மையாக என்ன பிரச்சனை இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ வந்த இடம் தூரம் தான். எவ்வளோ தூரம்? ஆனால் உண்மையில் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வரையில ஒரு 7 மணிக்கு சரியான தூரம் தான். சரி அப்போ இதோட நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இங்கே முக்கியமான இடங்களை உங்களுக்கு காட்டினா நாங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்தால் இந்த இடத்தை பாருங்கள். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது எங்களோட வீடியோ நீங்கள் முதலாக பார்க்குற நீங்கள்ன்ற சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.